நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் ரூப் காயிட் முடிஞ்ச பிறகு க்யூரிங்க்கு 15 நாள் விட்டுட்டு ஃபர்தராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறதுக்கு காலம் ஸ்டார்டர் போட போகிறோம். ரூப் சென்ட்ரிங் மட்டும் 21 நாள் கழித்து தான் இங்கே பிரிக்க போகிறோம். ஏன்னா இங்கே நமக்கு ஸ்பேன்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ நாம் காலம் ஸ்டார்டர் ஒர்க் ஆரம்பிக்கும் போது தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பாத்தியெல்லாம் உடைச்சிடணும். ஏன்னா ஸ்டார்டர் போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி காலம் ஸ்டார்டர் போட போகிறோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பில்டிங்கோட அவுட்டர் டைமென்ஷனை தூக்கு கொண்டு விட்டு ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் கல் வச்சுக்கணும். நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஸ் பண்ண செங்கல் வரிக்காக தான் எடுத்துக்கணும். அப்படி நாம் எடுக்கிற பாயிண்ட்டையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஃபர்தராக இந்த பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூலமட்டமும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் இடையில உள்ள கிரிட் லைனை மெஷர்மெண்ட்டுக்காக நூல் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுற நூல் எப்போதுமே ஸ்டார்டருக்கு மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைன் பார்க்க ஈஸியாக இருக்கும். அடுத்து நாம் ஸ்டார்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காயிட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டார்டர் காலம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 பீஸ் வச்சுருக்கோம். ஸோ ரிமூவ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்டரில் கண்டிப்பாக ஆயில் அடிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் காயிட் பிச்சுக்காமல் ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த ஸ்டார்டரில் போடக்கூடிய காயிட் பார்த்திங்கன்னா M20 கிரேட் ரேஷியோவில் தான் போடணும். ஒரு சில இடங்களில் ஜல்லி கம்மியாக வச்சு ஸ்டார்டர் போடுற வழக்கமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது, கவனத்தில் வச்சுக்கோங்க. வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சைட்டோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.